வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இபி பில் வந்து ஆன்லைனில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். அது ஈஸியாகவே உங்கள் மொபைலு அப்படி இல்லைனா பிசியில் நீங்கள் ஈஸியாகவே கட்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து போய்க்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கீழே ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த குயிக் பே ஆன்லைன் அந்த இதில் வந்து குயிக் பே வந்து கிளிக் பண்ணி இது வந்து லாகின் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாக பே பண்ணலாம். இதில் போய்ட்டு உங்கள் அந்த இபி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஃபுல் டிஜிட் இபி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா கோடு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பில் டீட்டெயில் வந்துடும். அந்த பில் டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் என்னோடதை கொடுக்க போகிறேங்க. நான் வந்து ஆல்ரெடி பே பண்ணுறதுனால எனக்கு வந்து 0 பேலன்ஸ்னு காமிக்குது. இதே நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு இது மூலயமா போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். இப்போ ஆல்ரெடி பண்ண டீட்டெயில் வந்து எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, மை ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி என்னென்ன இது பண்ணி எத்தனை பில் கட்டிருந்தோம் அந்த பில்லு எல்லாமே டீட்டெயிலுமே இதில் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டீட்டெயில் ஆல்ரெடி பே பண்ண டீட்டெயிலாம் வந்துடும். இதில் நீங்கள் என்னென்ன கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த இதில் பார்த்துக்கலாம். அதுவே லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தருவாங்க. அதுக்கு மறுபடியும் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் பே ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்போ தான் புதுசுன்னா அந்த நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த உங்கள் ஐபி நம்பர் வந்து அதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நேம் காமிக்கும். அந்த நேம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் பாருங்கள். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்துடுச்சு பாருங்கள், ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால இன்னொரு ரிஜிஸ்டர் வந்து இப்போவே நீங்கள் புதுசுன்னா ஃபுல்லாக உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கேட்கும். அதில் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க. நான் இப்போ என்னோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறேன் பாருங்கள். ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் கீழே மேலே பார்த்தீங்கன்னா குயிக் பில்லு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணாமலே நீங்கள் பில் கட்டிக்கலாம். அது எப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து என்னோடய நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களை செக் பண்ணி காமிக்கிறேன். அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய டீட்டெயில் நேம் காமிக்கும். அந்த டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து இதில் பே பண்ணி உங்கள் பில்லை கட்டிக்கலாம். அப்போ சப்மிட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இன்னும் இதில் வந்து 0 பேலன்ஸுன்னு காமிக்குது. அதனால் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணதுனால 0 பேலன்ஸு காமிக்குது. இதுவே உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா பேன்னு ஒன்று வரும். இதுவே நம்பர் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே ஆட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை டீட்டெயில் காமிக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதுவே உங்கள் பில் எப்படி இது போய் நம்ம ஆட் பண்ண நம்பர் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பில் டீட்டெயிலில் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் பில் டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பில் டீட்டெயிலுக்கான இன்வாய்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். உங்கள் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மந்த் இன்வாய்ஸ் வேணுமோ அந்த மந்த் இன்வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு அந்த இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும். அதை நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது நீங்களும் உங்கள் இன்வாய்ஸை வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.